ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி முறுக்கு. 1 கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன், யூரட் தால். இப்போ இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை அரைச்சி நல்லா பவுடராக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வறுத்த அரைச்ச உளுந்து மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா நம்ம சிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு நான் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 ஹோல்ஸ் இருக்கிற முறுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒரு பார்ச்மெண்ட் ஷீட் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம முறுக்கு பிழிஞ்சு நம்ம எண்ணெயில் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒயிட் கலர்லேயே இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு ஒன்றா போட்டுடலாம். இந்த பபிள்ஸ் கம்ப்ளீட்டாக நின்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சிம்பிளான முறுக்கு ரெசிபி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.